கப்பலில் ஏறி நல்ல காற்றுடன் கடலில் புறப்பட்டனர். 2 மாதங்களுக்குப் பிறகு ஒரு செழிப்பான துறைமுகத்தை அடைந்து பெரும் லாபம் ஈட்டினர். அவள் அவரது கையை முத்தமிட்டு தன்னை மணந்து தன்னையும் அழைத்துச் செல்ல வேண்டுமென வேண்டிக் கொண்டாள். முதலில் அவர் மறுத்தார். ஆனால் அவளது தாழ்மை, மென்மையான பேச்சு, விசுவாசத்தின் வாக்குறுதி அவரது இதயத்தை உருகச் செய்தது. அவர் அவளை மணந்து செல்வ செழிப்பான ஆடைகளை அணிவித்து கப்பலில் வரவேற்றார். பயணத்தின் போது அவர் தனது மனைவியை ஞானம் மிக்கவளாகவும் அன்பானவளாகவும் கண்டார். ஒவ்வொரு நாளும் அவரது மகிழ்ச்சி அதிகரித்தது. ஆனால் சகோதரர்கள் அமைதியாக கவனித்தனர். பொறாமை அவர்களின் இதயத்தில் நஞ்சை போல் ஊர்ந்தது.